வெல்கம் கைஸ். இந்த கொஸ்டின் நம்பர் அனாலஜி லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற தலைப்பில் எல்லா அரசு பணிகளுக்கும் இந்த வினா கட்டாயம் இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி 20 ரிலேட்டட் டு 60, 28 ரிலேட்டட் டு 84, 32 ரிலேட்டட் டு என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த நம்பரை பிரிக்கக்கூடாது. நம்ம ரெண்டையும் ஜீரோவையும் பெருக்கி அல்லது ரெண்டையும் ஜீரோவை கூட்டி அந்த மாதிரி அடுத்த என்ன ஒன்றா இது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி 2ஐயும் 8ஐயும் பெருக்கியோ அல்லது கூட்டியோ கழிச்சோ அந்த மாதிரி எண்களை பிரிக்கக்கூடாது. அதாவது கண்டிஷன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஆப்ரேஷன்ஸ் should be performed on the whole numbers without breaking down. நம்பரை பிரிக்காமல் நம்ம என்ன செய்யணும், கணக்கை கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் உள்ள நம்பரை கண்டுபிடிக்கணும். அதுதான் முறை. இந்த கணக்கில் ரொம்ப கவனமாக ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணால் நிச்சயம் வெற்றி பெறலாம். சரிங்க, இப்போ இது எப்படி வருதுன்னு பாருங்கள். 20 3ஆல் பெருக்குன்னா 60, 28 3ஆல் பெருக்குன்னா 24, மிச்சம் 2, 2 8 வருகிறது. அப்புறம் 3ஆல் பெருக்கினாவே வருகிறது. இதை 3ஆல் பெருக்குன்னா 2 6, 3 9 96, 96 இங்கே இருக்குதா? இருக்குது. அப்படின்னா இந்த விடை இது ஈஸியானதாக தான் இருக்குது. 20 பெருக்கல் 3 60. ஓகே. 28 3ஆல் பெருக்குன்னா 24, மிச்சம் 2, 2 6 2 8. ஓகே. அதே மாதிரி இதை 3ஆல் பெருக்குன்னா 2 6 3 9 96. 96 இங்கே ஆப்ஷன் டியில் இருக்கிறது. அப்படின்னா இந்த ஆன்சர் கரெக்டு. அப்படின்னா இதுக்கு கோடிங் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை பூரா ஏன்னு வச்சுக்கலாம், இதை பூரா பின்னு வச்சுக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு A/2. அவ்வளோதான், ஈஸியாக இருக்குது. சிலது ஈஸியாக இருக்கும், சிலது கடினமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா வினாவுக்கும் பயிற்சி அளித்து விடையளித்து ப்ராக்டிஸ் செய்து வந்தால் நீங்கள் அரசு தேர்வுகளில் நல்ல முறையாக எழுதி நல்ல மதிப்பெண் பெறலாம். நன்றி.